என்னுடைய மனமார உங்களை வாழ்த்தினாலும் கூட உங்களை பற்றி விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாக தோழியின் வாயிலாக நான் கேட்டறிந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்கின்ற ஆவல் ஒன்று வந்திருக்கேன். கேட்கலாமா வள்ளி நாயகம்? சுவாமி, நாரதருடைய வாழிய வாழ்த்து வாங்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேராக நினைக்கிறேன். எப்பொருள் எத்தனை மீதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஐயன் வள்ளுவன் வாக்குக்கு இணங்க எதை யார் சொல்லி கேட்டாலும் அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்ன என்பதை அறிந்து ஆராய்ச்சி செய்வதற்காக தான் கடவுள் பகுத்தறிவு அப்படின்ற ஒன்றை கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில் என்ன விவரங்கள் கேட்குறீங்களோ கேளுங்க, தகுந்தாற்போல் பதில் அளிப்பேன். பதில் அளிச்சு முடிச்சுட்டு கதையோடு கேட்டீங்கன்னா கதையோடு பதிலளிப்பேன். ஏன்னா கதையோடு தாங்கள் கேட்கணும், நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதான் கதையினுடைய முறை. ஆனால் அதை தாண்டி தாங்கள் எது பேசினாலும் எது கேட்டாலும் திரும்ப நானும் பேசுவேன் நானும் கேட்பேன் அப்படின்றத மனதில் வைத்துக்கொண்டு கேளுங்க. குரங்கு கூத்தாடி குளத்தை கண்டு அரங்கமன் நாய் ஆடி கொண்டாடியதாம். கரங்கள் நீட்டி பேசின கைவரை கண்டு சிறங்கலாட்டி மெச்சினால் அது அறிவில செய்ய. நியாயத்துக்கு புறம்பாக ஒருவர் பேசுவதற்கு ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றது அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு குற்றமா. ஆனா அதுக்கு வழி இல்லாத வகையில் நியாயமான ஒரு பேச்சு. கேளுங்க சுவாமி, பதில் சொல்றேன், ஆனா திருப்பி நானும் கேட்பேன். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல கெடும். அதனால வருமுன் காப்பது நன்று. அந்த வாக்கியத்தை நல்ல நியாயமா பயன்படுத்தி வருமுன்ன நம்மளே காத்துக்கிறோம். இப்ப முன்னாடியே சொல்லி வச்சிருக்கோம்னா அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு. ஆனா கதையின் முறைப்படி நான் கேட்டேன் அப்படின்னா திருப்பி கேட்கற எந்த வழிமுறையும் கிடையாது. ஏன்னா எல்லா கதை பாடலுமே நீங்க கேட்டு நான் சொல்ற மாதிரி தான் அப்படியே அமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அப்படி ஆனா நீ கதைக்கு அப்பாற்பட்டு கேட்டா நீங்க பேசுவீங்க கேட்பீங்க. அது எப்படி நீங்க சும்மா இருப்பீங்களா? அது அதுல இந்த மாற்றம் இருக்கு. சந்தேகமா தெரியும்ல, கேட்க போறேன். பாம்பின் கால் பாம்பரியும். ஆனா கேட்டால் திருப்பி நானும் கேட்பேன். அத மனசுல வச்சுக்கிட்டு ஆமா அப்படின்னு எச்சரிக்கை விடுவது போல ஒரு மிரட்டல் துணியில. ஏன்னா உன்னுடைய இந்த நடை உடை பாவனையை பார்க்கும் பொழுது அடரா வள்ளி நீ சொன்ன கருத்துக்கள் அவனுடைய அறிமுக காட்சியில் கேட்ட பொழுது ரொம்ப ரொம்ப நியாயமா ரொம்ப அமைதியா ரொம்ப அடக்கமான ஆளார் பாவ போல அப்படின்ற போன்ற ஒரு பிம்பத்தை பாக்குற எல்லாருக்கும் உருவாக்கி வச்சுட்டீங்க. ஆனா உண்மை அப்படின்னா அது இல்ல. சிலருக்கு நாக்கில் மட்டும் விஷம் இருக்கும், சொல்லக்கூடிய வார்த்தையை கடுமையா சொல்லிடுவாங்க. ஆனா உடல் முழுதும் விஷம் பொருந்திய ஒரு யாருன்னா அது நீ. அதை யாரு சொல்றான்னு இன்னொரு பழமொழி இருக்கு, பசுத்தோல் பொருத்திய புலின்னு. யாரு அது யாருக்கு பொருந்தும் இல்லையா சொல்லிக்கிறோம். அது உனக்கு ரொம்ப சரியா பொருந்தும். சரி பேசி முடிங்க, பேசிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இடத்துக்கு வந்துட்டியா? வாங்க வாங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு தோற்றம் வெளி தோற்றத்தை பணிவா அடக்கமா பேசுவது போல நான் முதல் காட்சியில வந்து பேசுறேன்னா அது வேற. அந்த இடம் இந்த இடம் வந்து உங்களோட தர்க்க சபை. இது நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க தான் சொல்லுவீங்க அடிக்கடி ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, நாரதர் வள்ளின்ற அதெல்லாம் தாண்டி பேச்சு போட்டின்ற மாதிரியான இடத்துக்கு வந்துருச்சுன்னா எதுவும் தேவையில்லை. யாரினுடைய பேச்சு பக்கம் திறமை இருக்கு, யாருடைய பேச்சினுடைய கருத்துக்கள் அதிகமாக இருக்கு அப்படின்றத மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர். அந்த வகையில் நீங்க கதைமுறையோடு பேசினா நான் அதுக்கு கேட்பேன் நான் சொல்லலை. ஏன்னா அப்படி சொல்ல முடியாது, அது கதைக்கு புறம்பான செயல். ஆனா அதை தாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படிப்பட்டவர், எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் இல்ல மண்டை பூராமே கணம் தான். மண்டை கணம் கொஞ்சமா இருக்கணும், மண்டை முழுக்க கணம் இருக்கிற ஆளை பார்த்திருக்கீங்களா? இவர் என்ன சொல்றாரு, உடம்பெல்லாம் விஷமா எனக்கு இருந்துட்டு போட்ட தப்பு இல்லை. விஷத்தை விஷத்தால தான் முறிக்கணும், முன்னால தான் எடுக்கணும், மலத்தால தான் எடுக்கணும். வாங்க நீ என்ன கேட்குறீங்களோ கேளுங்க, கதை முறைப்படி கேளுங்க. அதை தாண்டி உங்க பேச்சினுடைய தோரணை எப்படி இருக்கு அப்படித்தான் இருக்கு என்னுடைய பேச்சும். இல்லை இப்போ நீ என்னைய பற்றி உள்ள கருத்து நான் சொன்ன வார்த்தைக்கு எதிர்வினை மாதிரி எனக்கு தெரியல. பல நாள் வன்மத்தை மொத்தமா கொட்டுற மாதிரி தெரியுது. ஏன் எதுவாக பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் அதில் மாற்று கருத்து இருக்க போதா அது எப்படின்னு பாக்குறோம். கதையை முறைப்படி முதற்கொண்ட பண்டு விழி கற்கண்டு மொழி நாடு. ஆமா, அது வந்து ஒரு தமிழ் மண்ணுக்குள்ள ஒரு தனிப்பட்ட நாடாக இருந்தாலும் கூட இந்த தமிழ் மண்ணுக்குன்னு எத்தனையோ சிறப்பு. உலக அரங்கையே எப்படா இது இவங்களால சாத்தியமாச்சு, இவங்களால மட்டும் இப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சு வச்ச முடியும் அப்படி ஒரு கல்லணையை பார்த்தோம், ஒரு பெரிய கோயிலை பார்த்தோம், அப்படி எத்தனையோ
ஒரு ஆச்சரியத்தை உலக அரங்கிற்கு ஏற்படுத்திய ஒரு இனம் எது அப்படின்னா அது தமிழ் இனம் தான். இன்றைய அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி என்பது அன்றைய தமிழர்களினுடைய கண்டுபிடிப்பு என்பதுதான் உண்மை. இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் வந்து நிறைய செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கு, கண்டுபிடிச்சு நமக்கு ரொம்ப அது தோதா ஏதுவாக இருக்கு. ஆனால் அன்றே இதனுடைய பிள்ளையார் சுளையை போட்டு இது இப்படித்தான் என்பதை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் தமிழர்கள் என்பதை வந்து சொன்னதோடு இன்றைய விஞ்ஞானத்துடைய முன்னோடியாக நம்முடைய தமிழ் இனம் இருந்திருக்கிறது. யாருக்கு அந்த உலக அரங்கத்தில் யாருக்குமே எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்படியா ஒரு செயலை செய்தவர்கள் இந்த தமிழ் மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளிதானே. ஒரு மன்னன் எந்த வகையில் இருக்கிறானோ, ஏன்னா அவர் மன்னர்களும் இந்த காலத்துல வீரத்திற்கும் விவேகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள். அப்படி எத்தனை மன்னர்கள் நடைமுறைப்படி நம்ம சொன்னாலும் கூட அதற்கு எதிர்வினையாகவும் சொல்லலாம். மன்னன் தவறான வழியில போன அப்படின்னா மக்களும் அந்த வழியில போயாகணும்னு ஒரு சூழ்நிலை. இப்ப மதுரை மதியில கூட கூன் பாண்டியன் ஒரு மன்னன், அவருடைய இயல பேர் என்ன நின்று சீர் நெடுமாறன்னு பேர். அந்த மண்ணே காலப்போக்கத்தில் சைவத்திலிருந்து சமண சமயத்துக்கு மாறிட்டான். ஏன்? சமணருடைய அந்த சூழ்ச்சியினால மன்னன் சமணத்துக்கு மாறிட்டான். மன்னன் மாறினா மக்கள் சைவத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவங்களும் சமணத்துக்கு மாறிட்டாங்க. சரி, மக்கள் மாறிட்டாங்க. மன்னன் சமணத்துக்கு மாறினா அமைச்சர்கள் சைவர்களா இருக்க முடியுமா? அவர்களும் மாறியாச்சு. ஆனா ஒரே ஒரு அமைச்சர், ஒரே ஒரு அந்த மன்னனுடைய மனைவியாக உள்ளக்கூடிய அரசி. இந்த என்ன நெஞ்சு வெடிச்சிடும் புரியல, கொஞ்சம் அமைதியா சத்தமா கூட சொல்லுங்க என்ன செய்தின்னு சொல்றது புரியல. கத்தி பேசாத, அப்படி சொல்றத பார்த்தா இப்படி இப்படி அப்படி சொல்லும் பொழுது ஓங்கி கத்தாதேன்றீங்களா? சரி, ஒன்றும் பஞ்சாயத்தில். அப்ப அந்த மன்னனாகப்பட்டவனுடைய சமண சமயத்தை சார்ந்த சமயத்துக்கு மாறியதால எல்லாரும் மாறிட்டாங்க. ஒரே ஒரு அமைச்சரை மாறல, ஒரே ஒரு அரசி மாறல. அந்த அரசியும் மாறி இருந்தால் இன்னைக்கு மதுரை மதியில சைவம்னு ஒரு சமயம் இருந்திருக்காது. அந்த மங்கையரசியான அரசிய மணமேல் குடியை பிறப்பிடமாக கொண்ட குலச்சிறை நாயனார் திருமறை காடுன்ற இடத்திற்கு அனுப்பி போய் ஞானசம்பந்த பெருமான அழைத்து பாப்பா அப்படின்னு அழைத்து வர சொல்லி இங்கே மதுரை மதியிலே அனல்வாத புனல்வாதம் செய்யப்பட்டு மீண்டும் மதுரை மதியில சைவத்தை கொண்டு வந்த பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா அது ஒரே ஒரு பெண்மணி மங்கையரசியார். ஒருவேளை அந்த அம்மாவா புருஷன் மாறிட்டாரே அப்படின்றதுக்காக அந்த அம்மாவை சமணத்துக்கு மாறி இருந்தால் இன்னைக்கு மதுரையில் சைவ சமயம் ஒன்று இருந்திருக்காது, மீனாட்சி அம்மன் கோவில் ஒன்று இருந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக தனி ஒரு பெண்மணியாக இருந்து சாதித்து காட்டினால் மங்கையரசியார். இப்ப ஏன் சொல்ற அப்படின்னா மன்னன் அப்படின்னா மக்களுடைய நலன் கருதி மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்து காட்டியவன மன்னன் சொல்றோம், அவர்லாம் அரசன் சொல்றோம். இப்ப மக்களுடைய பிரதிநிதி தான் அரசன், அப்படிதானமா? இப்ப அதுபோல மரங்களுக்கு அரசன் சொல்றோம். ஆமா, மரங்களுக்கு அரசனா கற்பகத்தரு. மலைகளின் அரசனா யாரு தெரியுமா? அது இமயத்தை சொல்லுவோம். தேவாதி தேவர்களுக்கு அரசு யாரு? எப்படிங்க? தேவர்களுக்கு அரசன் தேவேந்திரன் சொல்றோம். நாவுக்கெல்லாம் அரசன் திருநாவுக்கரசர். அப்பர் என்ற திருநாவுக்கரசர். ஆமா, அவர்தான் நாவுக்கு அரசன். இப்ப ஒவ்வொன்றுக்கு அரசு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க மன்னன் அப்படின்னு. இப்ப இதுல வந்து ஒரு பாருங்க, எழுத்தறிவித்தவன் இறைவனாகும், கல்விக்கு அழகு கசடர மொழிதல், செல்வருக்கு அழகு செழுங்களை தாங்குதல், மன்னருக்கு அழகு செங்கோன் முறைமை. ஒரு மன்னன் என்பவன் எப்படி இருக்கணும்? நீங்க சொன்ன மாதிரி மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளிதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவன் ஒரு கருத்தை முன்வைத்து விட்டால் மக்கள் எல்லாம் அந்த வழி நடப்பதுதான் சரியாக இருக்கும். இந்த அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க வேணா நினைச்சா அந்த மன்னனினுடைய மனநிலையை மாற்ற முடியும் அப்படின்றதற்கு எடுத்துக்காட்டாக மங்கையர்க்கரசியாரும் ஆமா நாயனாரும் போய் அங்கிருந்து ஞானசம்பந்த பெருமானை வரவழைத்து திருநீற்று பதிகம் பாடினார்கள். ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் தங்கியிருந்த வடத்திற்கு நெருப்பு வைத்தான் பாண்டியன். பாண்டியர் இட்டதி பையவே சென்று பாண்டியருக்காகவே அங்கு எரிந்த நெருப்பு உடம்பிலே வெப்பு நோயாக பிடித்து எறிந்தது. வெப்பு நோயை எந்த சமயம் குணம் செய்கிறதோ அதுதான் உயர்ந்த சமயம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனநிலையிலே மன்னன் இருந்தான். ரெண்டு பாகமா பிரிச்சுக்கிட்டா உடம்ப. வலது பக்கத்தை சைவ சமயத்தில் ஞானசம்பந்தரும், இடது பக்கத்தை சமணர்களும் பிரிச்சுக்கிட்டாங்க. எந்த பக்கம் இருக்கிற பகுதியில வெப்பு நோயை யாரு சீக்கிரம் குணப்படுத்துறாங்களோ அவங்க சமயமே உயர்ந்தது அப்படின்ற எண்ணத்திற்கு மன்னன் வந்தான். அப்பொழுதுதான் ஒரு பகுதியிலே திருநீற்றை பூசி மந்திரமாவது நீர் அப்படின்னு துவங்கக்கூடிய திருநீற்று பதிகத்தை ஞானசம்பந்தர் பாடுகிறார். அரசனுக்கு பிறகு ஒரு அமைச்சனுக்கு அழகு என்ன? அமைச்சர் கழகு வரும் பொருள் உரைத்தல், மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல், தந்திரி கழகு தருகனாண்மை. அப்ப ஒரு மந்திரி வரக்கூடியது என்ன ஏதுன்றதை முன்கூட்டியே தெரிந்திருக்கக்கூடிய அந்த எண்ணம் வேணும். அந்த வகையில ஆன்மீகத்தை வளர்த்த அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டா தமிழகத்துல 2 பேர் இருக்காங்க. ஒன்று திருவாசகத்தை இந்த உலகிற்கு கொடுத்த பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனுடைய அவையிலே அமைச்சராக பணிபுரிந்த மாணிக்க வாசக பெருமான், அவர் ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் இல்லைன்னா இன்னைக்கு ஆவுடையார் கோயில் திருப்பரந்துறைன்னு ஒரு கோயில் இருந்திருக்காது. ஒவ்வொரு கோயில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோயில் ஒவ்வொன்றும் சிறப்பா இருக்கும். இப்ப அம்பாலோட ஆட்சின்னு சொன்னாலே, அம்பாளுக்கு சிறப்புன்னு சொன்னாலே எந்த ஊரு? மதுரை தான். அடுத்து
சிவபெருமானுக்கு சிறப்பு. அது ஐயனுடைய ஆட்சின்னு சொன்னாலே எந்த ஊரு? சிதம்பரம் தான். அடுத்து அவருடைய பிள்ளை முருகப்பெருமானுக்கு சிறப்பு. முருகனுக்கு அறுபடை வீட்டுல சிறப்பு இருக்கிறது வேற, தனிப்பட்ட ஒரு சிவாலயமாக சிறப்பு எங்க தெரியுமா? அதுதான் புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில். சரி, அடுத்து அவருடைய மூத்த பிள்ளைக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விநாயக பெருமான் கற்பக விநாயகராக அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் உண்டு. அந்த வகையில ஒரு அடியாரை போற்றி வணங்கி ஒரு அடியாரை உற்சவமூர்த்தியாக கொண்டு வரக்கூடிய ஆலயம் உண்டு அப்படின்னா அதான் திருப்பரந்துறை என்ற ஆவுடையார் கோயில். இன்னைக்கு மாணிக்க வாசகர் ஒரு அமைச்சர் இல்லைன்னா திருவாசகம் கிடைச்சிருக்காது, பேரு கோயில் கிடைச்சிருக்காது. அடுத்து இன்னொரு அமைச்சர் யாரு தெரியுமா? அவரு தான் மூன்றாவது முறையாக. முதல்ல திருத்தொண்டர் அந்தாவின்னு கொடுத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதன் பிறகு பாருங்க நம்பியாண்டார் நம்பியும் கொடுக்கிறாரு. அடுத்து கடைசியாக நமக்கெல்லாம் எளிமையாக புரியும் வண்ணம் அடியார்களுடைய பெருமையை மனமுருக கொடுத்தது யாரு? அனபாய சோழனுடைய அவையிலே அமைச்சராக பணிபுரிந்த சேக்கிழார். இந்த இரண்டு அமைச்சர்கள் இல்லை அப்படின்னா பெரிய புராணம் என்ற நூலும் திருவா